புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் மலர், காய்கறி மற்றும் கனி கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி மாநில வேளாண் துறை சார்பில் ஆண்டுதோறும் மலர், காய்கறி மற்றும் கனி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் மலர், காய்கறி மற்றும் கனி கண்காட்சி நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, கல்யாணசுந்தரம் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வண்ண பலூன்களை பறக்கவிட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மலர்கள், காய், கனிகளை பார்வையிட்டனர். குறிப்பாக கண்காட்சியில் திராட்சையில் வடிவமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர், ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரன், ரோஜா உள்ளிட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரயில் என்ஜின், மலர்களால் வடிவமைக்கப்பட்ட வயலின், சேவல் உருவங்கள், கல்மர பூங்கா ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. மேலும் இந்த கண்காட்சியில் வீரிய காய்கறி வகைகள், கனிக ரகங்கள், மலர், ரங்கோலி, தோட்டக்கலை சாதனங்கள், விற்பனை அரங்குகள், இசை, நடன, நீரூற்று, சிறுவர்களுக்கான ரயில் ஆகியவை இடம்பெற்றுள்ளன.